சென்னையே உறைந்து போய் கிடக்கிறது இந்த கொடூரத்தை கேட்டு. பெரம்பலூர் ரயில் நிலையத்தில் 4வது மேடையில் கடந்த 5ஆம் தேதி காலை கேட்பாரற்று கிடந்த அந்த நீல நிற சுட்கேஸை திறந்து பார்த்தபோது மொத்த பேரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். இது குறித்த விசாரணையை போலீசார் தீவிரமாக விசாரித்த நிலையில் 3 நாட்கள் கழித்து அதில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது? 5ஆம் தேதி பெரம்பலூர் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றிலும் மரண துர்நாற்றம் வீசியது. சந்தேகப்பட்டு போலீசார் அதை திறந்தபோது மொத்த இடமுமே அதிர்ச்சியில் உறைந்தது. காரணம், கை இல்லை, கால் இல்லை, ஏன் தலையே இல்லாத ஒரு ஆணின் அழுகிய உடல் கிடந்தது. துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஏதோ ஒரு பிரபல மருத்துவமனையின் கழிவு கவரில் சுற்றி கிடந்த அந்த சடலம் யார்? கொலையாளி யார்? சென்னை புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமார் தலைமையில் 8 இன்ஸ்பெக்டர்கள் களம் இறங்கியும் சிசிடிவி காட்சிகள் இல்லாததால் ஆரம்பத்தில் மர்மம் நீடித்தது. ஆனால் கொலையாளிகள் செய்த ஒரு சின்ன தவறு போலீசாருக்கு மிகப்பெரிய துப்பாக மாறியதுதான் இந்த வழக்கில் உச்சகட்ட திருப்பமாக இப்போது மாறியிருக்கிறது. அந்த சடலத்தில் இருந்த சிறிய ட்ரௌசர், அதில் இருந்த பார்கோடு போலீசாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ப்ளூ. சல்லடை போட்டு சலித்த போலீசார் அது பெரம்பலூர் மேல்பட்டி பொன்னப்பன் தெரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கப்பட்ட துணி என்பதை கண்டுபிடித்தார்கள். போன வருடம் ஆகஸ்ட் மாதம் அந்த துணியை வாங்கிய 2 பேரின் செல்போன் நம்பர்களை கடையின் பில் மூலம் எடுத்தனர். அந்த நம்பருக்கு போன் செய்தால் ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அந்த நம்பரின் கால் ரெக்கார்டுகளை தோண்டிய போதுதான் ஒரு பெண் அவரிடம் மணிக்கணக்கில் பேசிய அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது. அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் லொகேஷனை பின்தொடர்ந்த தனிப்படை சென்னை தேனாம்பட்டை அப்போலோ மருத்துவமனை பகுதிக்கு விரைந்தது. அங்கே புற்று நோயாளிகளுக்கு வீடு பிடித்து கொடுக்கும் ஏஜென்ட்டாக இருந்த அந்த பெண்ணை ஒரு நோயாளி மூலமாகவே நாடகம் ஆடி வரவழைத்து சுற்றி வளைத்து பிடித்தனர். கைதான பெண் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ரோஹிமா. வெட்டப்பட்டு கிடந்த சடலம் அவரது 2வது கணவர் அமீர் அலி என்பது தெரிய வந்துள்ளது. ரோஹிமாவுக்கு அசாம் மாநிலத்தில் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. அவரது கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை பிரிந்து விட்ட ரோஹிமா அமீர் அலியை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். உன் கணவனை தீர்த்து கட்டி விட்டு வா, நாம் ஒன்றாக வாழலாம் என கள்ளக்காதலன் ஸ்கெட்ச் போட்டு தந்தாராம். கடந்த 3ஆம் தேதி இரவு அமீர் அலிக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அவர் மயங்கியதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அரிவாள் மனையால் கழுத்தை அறுத்து கொடூரமாக 2 பேரும் கொலை செய்துள்ளனர். அத்துடன் நிற்கவில்லை இந்த கொடூரம். உடலை துண்டு துண்டாக வெட்டி கை கால்களை ஒரு பையிலும் உடலை சூட்கேஸிலும் அடைத்துள்ளனர். வீடு முழுவதும் துர்நாற்றம் வராமல் இருக்க ஒரு நாள் முழுக்க வாசனை திரவியங்களை தெளித்துவிட்டு 5ஆம் தேதி அதிகாலை ராபிடோ ஆட்டோவில் வந்து உடலை பெரம்பலூர் ரயில் நிலையத்தில் வீசியுள்ளனர். கை கால்கள் அடங்கிய பையை ஓடும் ரயிலில் வீசிவிட்டு தலையை மட்டும் செங்கல்பட்டு பகுதியில் கொண்டு போய் ரகசியமாக புதைத்துள்ளனர். ஒரு சிறிய பார்கோடு கொடுத்த துப்பில் சென்னை போலீசார் இந்த கள்ளக்காதல் கொலை கொடூரத்தை அக்கு வேறு ஆணி வேறாக உடைத்துள்ளனர். தற்போது செங்கல்பட்டில் புதைக்கப்பட்ட தலையை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.